சார் படம் ஓடுனா தான் 400-500 கோடி, படம் ஓடலைன்னா 500 கோடி கிடையாது. இந்த படத்துக்கு எவ்வளோ செலவு? அதிகமான செலவு என்ன? விஜயோட சம்பளம், ரைட்டுங்களா? விஜயோட உழைப்புக்கு சம்பளம், அதுவும் நிறைய வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமாவே போகுது. அப்போ அவங்களே அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் இருக்குது இப்போங்களா, இது 500 கோடின்னு சொல்கிறது அது ஒரு விளம்பர மாடல். இப்போ அந்த படத்தை வந்து இப்போ என்ன ஊர்க்கா ஜாடிக்குள்ளே போட்டு எடுத்து எண்ணெயை போட்டு குலுக்கி வச்சிட போகிறீங்களா? இல்லையே. தேர்தல் முடிஞ்சவொடனே ரிலீஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஓடிடி ரிலீஸ் பண்ணுவீங்க, இல்லை தேட்டர் ரிலீஸ் பண்ணுவீங்க, வரப்போகுது. அந்த படம் என்ன ஓட்டம் ஓடுமோ அதுக்கு உண்டான கல்லா அது கட்ட போகுது, அது ஓட போகுது. இப்போ பண்ணுறது நேரத்தில் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரம்ப் கார்டு. சார் விஜய் சார் ரசிகர்கள் நான் உட்பட தேட்டரில் போய் தான் பார்க்கணும், படத்தை விரும்புவோம். நாங்கள் வந்து இந்த செல்ஃபோனில் பார்த்து கழுத்து வலிக்க 3.5 மணி நேரம் பார்த்துட்டு அந்த 250 ரூபா 300 ரூபா மிச்சம் பண்ணி அப்படி கிடையாது. அது வந்து ஒரு உணர்வு. விஜய் அவர்கள் படமோ இல்லை அஜித் அவர்கள் படமோ தலை படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்தா தான் அது ஒரு ஃபீல். அது படம் பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். அது 80 விழுக்காடு அப்படி தான் போய் பார்ப்போம். எந்த படம் காலி ஆகுனா சின்ன படங்கள் இருக்குது பாருங்கள், ஒரு சிறிய நடிகர் நடிக்கிறாரு, இல்லை சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க, பிரம்மாண்டம் கம்மியாக இருக்கிற படத்தை தான் இந்த தேட்டரில் கிட்டல ரிலீஸ் ஆயிடுச்சு, இல்லை வந்து அது வந்து பென் ட்ரைவில் காப்பி ஆகி டூப்ளிகேட் ஆகி போச்சுன்னா திருட்டு விசிடி மூலமாக அதுக்கு அடி வாங்கும். பெரிய படங்கள் பெரிய பாதிப்பு வராது. வந்தாலும் ஒரு 20%. விஜய் போன்ற ஒரு பெரிய நட்சத்திரத்துக்கோ இல்லை அந்த ப்ரொடக்ஷனுக்கு இந்த 20% லாபம் நஷ்டன்றது ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த படத்தில் என்ன கேட்குது? ஓட்டு கேட்குது. எந்த கட்சிக்கு கேட்குது? தாவேக்காக்கு ஓட்டு கேட்குது. இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் தப்பு, தாவேக்கா ஓட்டு பண்ணு. இது வந்து தேர்தல் ஆணையமோட அனுமதி இல்லாமல் ஓட்டு கேட்குற ஒரு யுக்தி தானே.